இங்க ஹீரோ கல்யாணத்துக்கு போன சிஎம் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுல அவர் ஐசியூக்கு போயிடுவாரு. அதனால கட்சியில எமர்ஜென்சி மீட்டிங் போட்டு தற்காலிகமா ஒரு சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ண அவரும் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. அப்ப இறந்து போனவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த வில்லன் அடுத்த கேண்டிடேட் கிட்ட இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணது நான் சிஎம் ஆகணும்னு மிரட்ட அடுத்த நாளே வில்லன் சிஎம் பதவி ஏத்துக்குவான். அப்ப சிஎம்மோட பையனுக்கு வாழ்த்து சொல்ல ஒரு கஞ்சா வியாபாரி போன் பண்ணி இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மாது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தருவான்னு சொல்லுவான். அதுக்கு ஆசைப்பட்டு அவனும் அங்க போனா உங்களுக்கு வர வேண்டிய போதை பொருளை போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு ஏத்தி விடுவான். அவனும் சிஎம்மோட பையன் திமிரில் போய் போலீஸ் எல்லாம் அடிச்சு அவங்க சட்டையை அவுத்து அவமானப்படுத்துவான். அவனோட ஃப்ரெண்டோ போலீஸோட பொண்ணு மேலே கைய வைக்க போக அப்ப மாசம் என்ட்ரி கொடுத்த ஹீரோவை அங்க இருக்கிறவன் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டு சிஎம்மோட பையனையும் கடத்திடுவான். அடுத்த நாளே கலெக்டர் அங்க வந்து இங்க ஒரு பிசினஸ் மேன் குடும்பம் வருது, அவங்க பொண்ணுக்கு நீ ப்ரொடெக்ஷன் தரணும், அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க தத்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுவான். ஹீரோவும் ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து காட்டை சுத்தி காட்டு. அப்பதான் தெரியும் அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த காட்டுக்கு வந்திருக்குன்னு. இங்க வில்லனும் கஞ்சா வியாபாரிக்கு போன் பண்ணி பேசுறதுனால தான் அவன் பையன் மிஸ்ஸிங்னு தெரிய வரும். அதனால நியாபாய் கிட்ட போன் பண்ணி பையனை கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்லுவான். நியாபாயோ தீவிரவாதி கூட்டத்துக்கிட்ட பையனை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவான். இங்க அந்த பொண்ணு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்பான். தன்னை கல்யாணம் பண்ணி வந்த மாப்பிள்ள தான் அண்ணனை உஷார் பண்ண முயற்சி பண்ணு சொல்ல ஹீரோவும் ஆறுதலா பேசுவான். அந்த பொண்ணுக்கும் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தீவிரவாதிங்க கஞ்சா வியாபாரி மூலமா போலீஸ் வந்து விசாரிக்க அவங்க பொண்ணும் ஹீரோவை போட்டு கொடுத்துரும். அவனுங்களும் பிசினஸ் மேன் பொண்ணை கடத்த ஹீரோவை வில்லனோட பையனை கூப்பிட்டு போய் ஒப்படைப்பான். அவனுங்க ஹீரோவை பிடிச்ச பிறகுதான் தெரியும் கஞ்சா வியாபாரி ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர்னும் சிஎம்மோட பையன் டெரரிஸ்ட் குரூப்னு எல்லாரையும் வர வச்சது ஹீரோவோட பிளான் தானே. ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லாரையும் மாசம் அடிச்சு போட்டு அவங்க 2 பேத்தையும் பிடிச்சிருவான்.